பாராகிளைடிங் விபத்துகள் தொடர்பான செய்திகள் கடந்த சில நாட்களாக தொடர்கதையாக இருக்கு. சமீபத்தில் புனேவை சேர்ந்த 27 வயது பெண் ஒருத்தர் பாராகிளைடிங் செய்தபோது பயிற்சியாளரோட பாறையில் மோதி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இது குறித்த விசாரணையில் பாராகிளைடிங் பயணத்திற்கு ஏற்பாடு செய்த நிறுவனம் சட்டவிரோதமாக இயங்கியது அப்படின்னு தெரிய வந்ததில் அந்த நிறுவனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. இது மட்டுமல்லாது தன்னுடைய நண்பரின் 27 வயது மகன் பாராகிளைடிங்ல காலமானதை தொடர்ந்து இந்த சாகச விளையாட்டுக்கான விதிமுறைகளை கடுமையாக்கணும் அப்படின்னு சோஹோ நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்தியிருக்காரு. இது பற்றி ஸ்ரீதர் வேம்பு கூறுகையில், என்னுடைய குடும்பத்துக்கு நெருக்கமான நண்பர்களான சிபி ஆனந்த் மற்றும் பிரியா தம்பதியருடைய 27 வயது மகன் ஜெயேஷ்ராம் இவர் கடந்த 17ஆம் தேதியன்று இமாச்சல பிரதேசம் குழுவில் பாராகிளைடிங் சாகச விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி காலமானார். அவருடைய இறுதி சடங்குல பங்கேற்று திரும்பிய போது எனக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. பாராகிளைடிங் செய்வதற்கான விதிமுறைகள் கடுமையாக இல்லாததால இமாச்சல்ல இது போன்ற விபத்துகள் அடிக்கடி நடக்குது. இதுல ஜெயேஷ்ராமும் சிக்கி பலியானது ரொம்பவே வருத்தமான சம்பவம். பாராகிளைடிங் சாகச விளையாட்டுக்கான விதிமுறைகளை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கணும். அத்தோட பாதுகாப்பு நடைமுறைகளையும் உரிய வகையில் செயல்படுத்தணும். இந்த விளையாட்டுக்கு வலுவான ஒழுங்குமுறை மேற்பார்வை தேவைப்படுது. பொதுவாக குழு அதிக அளவில் விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதி. அதனால இளம் வயதினர், குறிப்பா இளைஞர்கள் இது போன்ற மோசமான அபாயகரமான விளையாட்டுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாராகிளைடிங்கில் உயரும் போதும் தரையிறங்கும் போதும் சரியான நடைமுறைகளை பின்பற்றாத போதும் சரியான நடைமுறைகளை பின்பற்றாத போதும் இந்த விபத்துகளுக்கான முக்கிய காரணங்களை அமையுது. சரி, பாராகிளைடிங் அப்படிங்கிறது என்ன? காற்றில் நீல வடிவிலான ராட்சச பலூன் உதவியோடு சாகசங்கள் செய்ய விரும்புபவர்களுக்கான சாகச விளையாட்டு தான் பாராகிளைடிங். இந்த பாராகிளைடர்கள் பல மணி நேரம் பல கிலோமீட்டர்களை கடக்கும் திறன் கொண்டது மற்றும் சில 10 கிலோமீட்டர் கடப்பது மட்டுமே அனுமதிக்கப்பட்ட விதிமுறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முறையாக பயிற்சி எடுத்திருப்பவர்கள் மட்டும்தான் தனியாக பாராகிளைடிங் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் தவறு நடந்தாலும் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிற ஆபத்தும் இந்த சாகச விரும்பிகளின் விளையாட்டுல நிறையவே இருக்கு. அனுபவம் வாய்ந்த நன்றாக பயிற்சி பெற்ற ஒருவருடைய உதவியோட குதிப்பதால இந்த பாராகிளைடிங் செய்ய முன் அனுபவமோ பயிற்சியோ தேவையில்லை. 8லிருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் நாம வானத்துல மிதக்கலாம், கழுகு பார்வையில இயற்கையை ரசிக்கலாம், அடிவயிற்றுல உருளக்கூடிய பதப்பதப்பை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது கூடுதல் அட்ராக்ஷன். சரி, பாராகிளைடிங் மேற்கொள்ளும் போது என்னென்ன விஷயங்கள் நாம் கவனத்தில் வச்சுக்கணும்? சான்றளிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனம் மற்றும் நம் கூட வரக்கூடிய பாராகிளைடரின் திறன் மற்றும் அனுபவம் பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் அவசியம். முறையான பயிற்சி மற்றும் இந்த சான்றிதழானது விமானிகள் பாதுகாப்பு நெறிமுறைகளை புரிந்து கொள்வதையும் அவசர கால சூழ்நிலைகளை கையாள்வதையும் பொறுப்புடன் பறப்பதையும் உறுதி செய்யுது. சரியான பயிற்சி மட்டுமே உங்களை காற்றில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நீங்கள் அனுபவமற்றவராக இருந்தால் இந்த விஷயங்களை பாராகிளைடிங்கில் கவனம் வச்சுக்கணும். காற்றோட்டமான சூழ்நிலைகள்லையும் தண்ணீருக்கு மேலையும் பறக்க வேண்டாம். கூர்மையான விளிம்புகள் கொண்ட வெப்பமுயரும் கடினமான பகுதிகள் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக்கும். மின்கம்பிகள் மற்றும் பிற தடைகளுக்கு பக்கத்தில் பறக்க வேண்டாம். மின்கம்பிகளில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்கு. பிற தடைகள் மற்றும் உங்கள் கிளைடருக்கு அல்லது உங்களுக்கே கூட இதனால் கடுமையான சேதம் ஏற்படும். தீவிர வானிலை, புயல், சூறாவளி சமயங்களில் பறக்க முயற்சிப்பது ரொம்பவே ஆபத்தானது. உங்கள் பாதுகாப்பு கியர் அணிய மறக்க வேண்டாம். இதில் ஹெல்மெட், கண்ணாடி மற்றும் பாராகிளைடிங் சேனம் இதெல்லாமே அடங்கும். முதுகில் பாதுகாப்புடன் கூடிய சேனம் மற்றும் கூடுதல் தடிமனான இருக்கை திணிப்பு அணிவது விபத்து ஏற்பட்டால் கடுமையாக இருக்கக்கூடிய காயங்களை தடுக்க உதவும். நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் அல்லது சோர்வாக உணர்ந்தால் பறக்க வேண்டாம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது தலையை உயர்த்துவது விபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க.